ஹலோ ஹலோ டாக்டர் திவ்யா ஸ்பீக்கிங். மேடம், நீங்கள் தானே மேடம் ப்ரெக்னென்சி டாக்டர்? சொல்லுங்க, நான் தான். மேடம், ஒரு ப்ரெக்னென்சி ஒன்று செக் பண்ணோம். சொல்லுங்க. நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், அவங்க ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. சரி கொடுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க டாக்டர், ப்ரெக்னென்சி ஒன்று செக் பண்ணணும். சரி ஓகே, அப்போ ஹாஸ்பிட்டல் வாங்க, இங்க ஒரு ஸ்கேன் இருக்கு, அது பண்ணி பார்த்துடலாம். ஸ்கேனா? ஸ்கேனுங்க, ஸ்கேன். பண்ணல டாக்டர். அப்பாயின்மெண்ட் எதுனா முன்னாடி வாங்கணுமா? அப்பாயின்மெண்ட் நீங்க வந்துட்டு என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன் என்ன பண்ணணும்னு. சரிங்க டாக்டர். இதுக்கு முன்னாடி எப்போ கடைசியா செக் பண்ணீங்க? கடைசியா ஒரு 4 மாசம் முன்னாடி. 4 மாசம் அதுக்கப்புறமா செக் பண்ணலையா? பண்ணல. அதனால குதிச்சுட்டு தான் இருக்கு. அது பாட்டு வளர்ந்துட்டு இருக்கு, நானும் வளர்த்துட்டு தான் இருக்கு. அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்கா? அது எப்படி சொல்றீங்க குதிக்குது அப்படின்லாம்? டாக்டர், உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். 3 நாள் முன்னாடி நைட்டு ஒரு ஆட்டம் போட்டுச்சு பாருங்க வயிற்று. ஏங்க சீரியஸ்னஸே இல்லாம பேசுறீங்க. ஒரு ஸ்கேன் பண்ணல, 7 மந்த் ஆயிருச்சுன்னு சொல்றீங்க, ஹாஸ்பிட்டல் வரல, ஒரு ஸ்கேன் பண்ணல, கேட்டா பேபி குதிக்குது ஆடுதுன்றீங்க. உங்களுக்கு எல்லாம் எதுக்கு குழந்தை சொல்லுங்க பாக்கலாம்? வளர்க்கறதுக்கு தான் டாக்டர். எல்லாரும் வளர்க்கறதுக்கு தான் பெத்துப்பாங்க, நாங்க என்ன மியூசியம்ல வச்சிட்டு இருக்கோம்? அதுக்கு ஸ்கேன் பண்ணணும்ல, பேபி growth நல்லா இருக்கா எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்ல. ஏதாவது மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏதாவது பக்கத்துல போய் பாத்தீங்களா? டாக்டர், அதெல்லாம் எனக்கு தெரியாது டாக்டர். எங்க வீட்ல அதெல்லாம் எனக்கு சொல்லி தரல. சரிங்களா? வேற எதுக்கு சொல்லி கொடுத்தாங்க உங்க வீட்டுல? அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. குழந்தை நாங்க செக் பண்ணவே நாங்க கேக்குறோம். நீங்க பாப்பீங்களா மாட்டீங்களா? நான் பாக்குறேன். நீங்க ஹாஸ்பிட்டல் வந்தா தானே நான் பார்க்க முடியும். போன்ல இந்த மாதிரி குழந்தை குதிக்குதுன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா என்னால எப்படி பார்க்க முடியும்? இப்ப கூட துள்ளுறோம். சரி, நீங்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டு சொல்லுங்க, நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம். சரிங்களா? சரி, உங்களுக்கு இந்த மாதிரி தலை சுத்துற மாதிரி கிடினஸ், வாமிட் அந்த மாதிரி எதுவும் இல்லையா? ஐயோ, எதனா இருக்கு? அதெல்லாம் எதுவும் இல்லடி. ஏங்க நீங்க தானேங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, உங்களுக்கு தானே தெரியும். ஐயோ உங்களுக்கு என்ன டாக்டர், தெரியும்? நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. பிரெக்னெண்டா இருந்தது எங்க ஹஸ்பண்ட் தான். என்ன இது ஊனும் ரிவர்ஸ் ஆயிடுச்சு டாக்டர். அது ரிவர்ஸ் ஆகும்? என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? அது பண்ணதுனால தானே எங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு. ஏங்க இத்தனை வருஷம் என்னோட ஹாஸ்பிட்டல் லைஃப்ல இப்படி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லைங்க. ஏங்க நாங்க வந்து காட்டுறோம். சரி, உங்களுக்கு அது தெரியல போல, விடுங்க. அதுக்கு எத்தனை ஸ்பெஷல் டாக்டர் இருக்காரு உங்க ஹாஸ்பிட்டல்ல? அப்படி யாருமே இல்லைங்க. ஏங்க நீங்க விடுங்க, எங்க ஹஸ்பண்டுக்கு நானே பிரெக்னென்ட் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட வந்து கேட்டேன் பாருங்க. சி, நீங்க மூட்டு போன வைங்க, அது எப்படி பிறக்குதுன்னு நானும் பாக்குறேன். பிறந்ததுக்கு அப்புறம் எடுத்து வந்து காட்டுறோம். வைங்க.